ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண் நள்ளிரவு நேரத்தில் பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஒரு துஷ்ட ஆன்மாவால் பாதிக்கப்பட்டு நரக வேதனை அனுபவித்ததாக சொல்லப்படுகிறதுங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்திலிருந்து 2005 காலகட்டம் வரைக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது கீதா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அம்மாவுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை அனுப்பிய கீதாவிற்கு 2000 காலகட்டத்தில் ஒரு 5 வயது இருந்திருக்குங்க. இவங்களுடைய அப்பா அம்மாவின் பெயர் பவளக்குடி மற்றும் திருமுருகன்டாங்க. இவங்களுடைய குடும்பத்தோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளை மொத்தமாக சந்தையில் வாங்கி அதன் பிறகு இவங்களுடைய இருக்கக்கூடிய கிராமத்தில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வியாபாரம் பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி பேருந்துகள் அடிக்கடி வராதுங்க. டயத்துக்காக கொண்டு வருவாங்க. அது கவர்மெண்ட் பேருந்தாலும் சரி, இல்லை பிரைவேட் பேருந்தாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தாங்க தோராயமாக இந்த கீதா இருக்காங்களே, அவங்களுடைய அம்மா பவளக்குடி அன்னைக்கு சந்தை போகலாம் அப்படின்றக்காக தயாராகி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு பேருந்து வருதுங்க. அப்படி அந்த பேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பவளக்குடி அப்படின்றவங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்துறாங்க. அப்படி ஏறி உட்காந்துட்டு சந்தைக்கு நேரடியாக போயிட்டு அந்த சந்தையில் வாங்கக்கூடிய காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஒரு பேருந்தில் ஏறி உட்காடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க அந்த வண்டி எடுக்கவே இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆட்கள் நிறைய ஏறினதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக டிரைவர் மற்றும் கண்டக்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பவளக்குடி இருக்காங்க இல்லையா, அவங்க யாரோ ஒரு பெண்மணி கூப்பிட்ற மாதிரி கேட்குதுங்க. யாரோட அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு நிறைய மாத கர்ப்பிணி ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னாக்கா, கொஞ்சம் தள்ளிக்கோங்கக்கா, நான் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கிறேங்க்கா, எனக்கு திடீர்னு வாமிட் வந்தாலும் வரும், அதனால நான் ஜன்னல் சீட்டு கிட்ட உட்காந்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே பவளக்குடி என்ன பண்ணாங்கன்னா, நான் தள்ளி உட்காந்துக்கிறேமா, நீ கொஞ்சம் முன்னாடி உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு இவங்க நினைச்ச மாதிரி வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றாங்க. அப்படி மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு இங்க சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே பேருதிர்ச்சி. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு டமால்னு ஒரு சத்தங்க. என்னடா அது இங்கே இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க கூட அப்படி மிரண்டு போய் பாக்குறாங்க ஒரு இடத்த. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பவளக்குடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பக்கத்துல ஒரு நிறைய மாத கர்ப்பிணி பெண் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அவங்களோட தலையே இல்லாம அப்படியே முண்டமா இருந்திருக்காங்க. என்னடா அது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய பேரதிர்ச்சியோட இந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்லேயும் அதே மாதிரி பேரதிர்ச்சியோட நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி இருக்காங்களே நிறைய மாத கர்ப்பிணி, அந்த பெண்மணி இந்த ஜன்னலுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எச்சி துப்பலாம் அப்படின்றதுக்காக அந்த ஜன்னல் வழியே தலையை நீட்டிட்டு துப்பியிருக்காங்க. அப்படி துப்புட அடுத்த செகண்ட் தாங்க அந்த முக்கு ரோடு கிட்ட வளையறதுக்காக ஒரு பேருந்து கொஞ்சம் பிரைவேட் வண்டி தாங்க, கொஞ்சம் வேகமாகவே வந்திருக்கு. அப்படி வேகமாக வந்த வண்டி இவங்களுடைய தலையில இப்படி தடால்னு மோதி இருக்குங்க. மோதின அடுத்த நிமிஷம் தாங்க உங்களுடைய தலை அப்படி பிச்சுக்கிட்டு இப்படி முண்டமா போய் விழுந்துருக்குதுங்க. உடனே பேருந்துல இருந்து இறங்கி எல்லா மக்களும் கீழே இறங்கி போய் பாக்குறாங்க, அந்த தலை எங்க விழுந்து கிடக்குது, அப்படி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனா அது எங்கேயுமே கிடைக்காதுங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல அந்த இடிச்சிச்சு இல்லையா அந்த பேருந்து அந்த இடத்துல தாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிப்பாட்டிக்காங்க. உடனே அந்த பேருந்துல இருந்து ஆள் கத்திட்டு அத்தனை பேருமே இப்படி கீழே இறங்கி வராங்க. அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த பேருந்து கிட்ட அப்படின்னு டக்குன்னு மெல்ல அப்படி ஏறி உள்ளுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்து அடுத்த நிமிஷம் நாங்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்மணியோட தலை இருக்கு இல்லையா, அது இடிச்சு அந்த பேருந்தோட ஒரு சீட்ல தாங்க போய் உட்காந்துருக்குது. இதை பார்த்து அடுத்த நிமிஷம் தாங்க அத்தனை பேர் அப்படி மிரண்டு போய் நிக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா கூட்டமா எல்லா நபர்களும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அதன் பிறகு காவல்துறை வந்துட்டாங்க. அப்படி நேரடியா வந்த பிறகு வழக்கெல்லாம் விசாரிச்ச பிறகு அதுக்கு அடுத்த ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த சடலம் இருக்கு இல்லையா, அந்த சடலம் தூக்கிட்டு போலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த பேருந்துல பக்கத்துல உட்காந்துருந்தாங்க இல்லையா பவளக்குடி, அவங்க ஒரு அதிர்ச்சியிலேயே இப்படி மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துல தாங்க இந்த பெண்மணி உட்காந்துருந்தாங்க. அவங்களோட தலையை இல்லாம முண்டமா இருக்கிற காட்சி அப்படி கண்கொள்ளாம அப்படி கண் முன்னாடியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதனால அப்படி அதிர்ச்சியில் போய் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அதன் பிறகு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய நிற்கக்கூடிய செயலை பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதமா, நடக்கணும் விதி, நீ பார்த்து வீட்டு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வழியை அனுப்பி வச்சிருக்காங்க. அதன் பிறகு வீட்டுக்கே பவளக்குடி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கணவர் இருக்காரு இல்லையா திருமுருகன், அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாம ஓன்னு அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த திருமுருகன் என்ன பண்றாருன்னா, அவரால் முடிஞ்ச வரைக்கும் சமாதானம் தாங்க படுத்துறாரு. இப்படி நடக்கணும் விதிமா, அதனால நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி மனசை தேத்திருக்காருங்க.
ஆனாலுமே இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்கள் கடந்துமே இந்த பவளக்கொடி இயல்பான நிலைக்கு வரவே இல்லைங்க. அந்த காட்சி நடந்ததே நினைச்சு திரும்ப திரும்ப வந்து அவங்களுடைய கண்களில் வந்து அவங்களே அறியாம வந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தா திருமுருகன் வந்து சமாதானப்படுத்துறாரு. நீ வந்து இதையே நினைச்சிட்டு இருந்தேன்னா வந்து நம்மளுடைய அடுத்த வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாதுமா, நீ அதை மறந்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த இயல்பான நிலைமைக்கு மாறிட்டாங்க பவளக்குடி. அப்படி இயல்பான நிலைக்கு மாறி கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய சந்தைக்கு போகணும், காய்கறி வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து பேருந்துக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பேருந்து அவங்க நினைச்ச மாதிரி ஒரு அரை மணி நேரத்துல வந்துருதுங்க. வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த பேருந்துல ஏறி இவங்க மட்டும் தாங்க கிளம்பி போறாங்க அந்த சந்தைக்கு. அப்படி போன பிறகு சந்தையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் உங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை தோராயமாக ஒரு 4 மணி அளவுல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பஸ் வந்தோடனே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைச்ச பவளக்கொடிக்கு பேரெதிர்ச்சி. என்னாச்சுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய மழை வந்துருச்சுங்க. உடனே என்னடாது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எப்படி வீட்டுக்கு கிளம்புறது, பஸ் வேற வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா வந்து பஸ்ஸே வரவே இல்லை. உடனே பக்கத்துல ஏதாவது ஆட்டோ கிடைச்சிச்சுன்னா ஆட்டோல ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி காத்துருக்காங்க. ஆனா அந்த மழை டைம் அப்படின்றதுனால வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டோவே வரவே இல்லை. உடனே பக்கத்துல இருக்க பூக்கடையில் வந்து விசாரிக்கிறாங்க, பஸ் என்ன ஆச்சு, எப்பவுமே வந்துருமே, ஏன் வர அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பூக்கடைக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பஸ் வந்து வர வழியிலேயே பஞ்சர் ஆயிடுச்சா மூலமா, அதனால வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்துடும், நீ வந்து வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்குங்க, இரவு நேரம். அந்த நேரத்துல பஸ் இவங்க நினைச்ச மாதிரி அவங்க ஆல்ரெடி இவங்க ஊருக்கு போகும் இல்லையா, அந்த பஸ் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துருதுங்க. அதன் பிறகு அந்த பஸ்ல ஏறி உங்களுடைய ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்து தயாரா இருந்திருக்காங்க. அப்படி பஸ்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த பவளக்கொடிக்கு தெரியுது பஸ்ல வந்து மொத்தமே ஒரு 7-8 பேர் தான் சேர்ந்து இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இது வந்து இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இரவு நேரம் மழை நேரம் அப்படின்றனால வந்து ஆள் கம்மியா ஏறது வந்து வழக்கம் தாங்க, அது பிரச்சனை கிடையாதுங்க. இவங்க உட்காந்துருக்க பஸ் தாங்க பிரச்சனை. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு வந்து பொறிதட்டவே ஆரம்பிச்சிருக்குது. அது வந்து வேற எந்த பஸ்ஸும் கிடையாதுங்க, அந்த ஏற்கனவே நிறைய மாத கர்ப்பிணி ஒரு பெண்மணி வந்து இறந்து போனாங்க இல்லையா விபத்தாகி, அதே பெண்மணி ஏறினா அதே பஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க உட்காந்துருக்க சீட்டு வந்து வேற எந்த சீட்டும் கிடையாதுங்க, இவங்க ஆல்ரெடி இந்த நிறைய மாத கர்ப்பிணியோட பக்கத்துல உட்காந்துருந்தாங்க இல்லையா அதே சீட்டு தாங்க. இதை நினைச்ச அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களுடைய உடம்பே வந்து குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருக்குது. சுத்தியும் காத்து மழை ஈரப்பதமா இருந்திருக்குங்க, ஆனா இவங்களே அறியாம வந்து இவங்களுடைய உடல் வேர்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்மணியை வந்து நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க போலங்க, அவங்களுடைய கண்கள்ல வந்து கண்ணீர் வந்து தானாவே வர ஆரம்பிச்சிருக்குது. உடனே இந்த பவளக்கொடி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பெண்மணி வந்து நல்லா பேசிட்டு இருந்தாலே, நல்ல பிள்ளையாச்சே, நெருமாதி கர்ப்பிணி வேற, திடீர்னு அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பெண்மணி உங்களுடைய மனசுல நினைச்ச அடுத்த நிமிஷம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அமானுஷ கேட்டரை வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பஸ்ல வந்து இவங்களோட சேர்த்து மொத்தம் ஒரு 8 பேர் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. அதனால இவங்க வந்து தனியா ஒரு சீட்ல உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுது இவங்க காதுக்கு பக்கத்துல வந்து யாரோ வந்து மூச்சு காத்து நல்லா பலமா விடுற மாதிரி கேட்டிருக்குதுங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, நம்ம பக்கத்துல யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, நம்ம ஒருவேளை கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட் இருக்கு இல்லையா அந்த சீட்ல இருந்து முன் சீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களோட இந்த சேலை இருக்கு இல்லையா அந்த சேலை வந்து யாரோ டச் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. என்னடா அது நமக்கு மறுபடியும் யாரோ டச் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஏன்னா உட்காந்துருக்க அந்த நபர்கள் புறமே வந்து அடுத்தடுத்த சீட்ல வந்து உட்காந்துருக்காங்க, இங்கிட்டு மாறி மாறி உட்காந்துருக்காங்க. அதனால அந்த இடத்துல யாருமே இல்லைங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கண்ணை மூடிட்டு நம்ம வீடு வர வரைக்கும் வந்து இப்படி நம்ம படுத்தே கிடக்கலாம், அப்படி குனிஞ்சே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி இருக்கும் இல்லையா அந்த கம்பியில இப்படி தலைசாச்சு இப்படி படுத்துருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்களோட தலைமுடியை வந்து யாரோ விருட்டுன்னு பிடிச்சி இழுத்தமா இருக்குங்க, ஆணு கத்தவே செஞ்சுட்டாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய கண்டக்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தலைவலிக்குதுன்னா அதனாலதான் நான் கத்தனே, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்களுக்கு வந்து நடுநடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீட்ல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சீட்ல வந்து அந்த நிறைய மாத கர்ப்பிணி பெண் இருந்தாங்க இல்லையா அந்த சீட்டை வந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து வேர்த்து வடவடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கர்ப்பிணி பெண் உட்காந்துருந்த அந்த சீட் இருக்கு இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து யாருமே இல்லைங்க. அந்த சீட்டு வந்து இப்படி ஏறலுமா இறங்குமா ஒரு மாதிரி ஆள் உட்காந்துதான் இப்படி ஒரு மாதிரி அசையும், அந்த மாதிரி அசைஞ்சிருக்குது. என்னடா அது இந்த மாதிரி அசைஞ்சிருக்கு, அப்ப அந்த இடத்துல யாரோ இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. உத்து பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பேரெதிர்ச்சி. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை தானே, ஆனா அந்த இடத்துல வந்து நிழல் மாதிரி ஒரு கரும்புகை வந்து நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. உத்து பார்த்துட்டு இருக்காங்க, கண்களை நல்லா தொடச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து யாரோ இருக்கிற மாதிரி நல்லா அப்பட்டமாவே தெரியுது. உடனே ஆளை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்ப நெருங்கி வந்துட்டாங்க. என்னமாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி வந்து நீ ஆணு கத்துற, இப்ப மறுபடியும் கத்துற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீடு வரப்போகுது, நான் வந்து வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அதனாலதான் அப்படி கத்துனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பேருந்து வந்து உங்களுடைய கிராமத்துல இருந்து விட்டுறாங்க. அப்படி விட்ட பிறகு பவளக்கொடி உங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிறாங்க.
போனதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர்கிட்ட வந்து எதுவுமே சொல்லவே இல்லைங்க. சொன்னா பயந்துருவாரு, ஏற்கனவே நம்மளை வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு, இப்போ சொன்னோம்னா நம்பவே மாட்டார் அப்படின்றக்காக வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லவே இல்லைங்க. அப்படியே அந்த இரவு வந்து கழிஞ்சிருதுங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கணவர் திருமுருகன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து முழிச்சிடாருங்க. முழிச்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அவங்களுடைய மனைவி வந்து எப்பவுமே வெள்ளனமா எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா காய்கறி வியாபாரம் பாக்குறதுக்காக வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு பாக்குறதாங்க வழக்கம். அதனால வந்து அதுக்காக வந்து வெள்ளனமா ஒரு 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க அவங்களுடைய மனைவி. என்னடா அது இவ்வளவு நேரம் எந்திரிக்க அவருக்கா, ஒருவேளை மழை பெஞ்சனால நைட் லேட்டா தான் வந்தா நனைஞ்சிருப்பா போல, அதனால உடம்பு முடியாம இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதுகிட்ட நெருங்கி போறாருங்க. நெருங்கி போன அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவி வந்து உத்து பாக்குறாருங்க. அவங்க மனைவி வந்து குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி அப்படியே ஆட்டிட்டு இருக்காங்க. என்னமாச்சு, உனக்கு எதுவும் உடம்பு முடியலையா, மருத்துவமனைக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட மனைவி வந்து இல்லை எனக்கு பரவாயில்ல, நான் பாட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் எந்திரிச்சு வந்துடுறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு திருமுருகன் என்ன பண்ணுறாருன்னா அந்த காய்கறி கடையை வந்து அவரே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக முன்னாடி காய்கறிலாம் வச்சுட்டு வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு காலகட்டமாகவே அவங்களுடைய மனைவி வந்து இயல்பான நிலைமையிலே இல்லைங்க. எப்பவுமே எல்லாத்துமே நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து சைலண்டா இருந்தா யார் காரணம் சந்தேகம் வரத்தானே செய்யும். ஏன்னா இந்த பவுலக்குடி அப்படின்றவங்க வந்து வாயாடி பண்ணாங்க, யாரா இருந்தாலும் நல்லா பேசக்கூடிய ஒரு நபராக தான், துடிப்பான ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து சைலண்டா இருக்கிறது வந்து அவங்களுடைய கணவருக்கு வந்து சந்தேகமாவே இருந்திருக்கு. அதன் பிறகு வந்து அவங்களுடைய மகள் கீதா இருக்காங்க இல்லையா, மின்னஞ்சல் அனுப்பியவங்க, அவங்களுமே வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா வந்து என்கிட்ட நல்லாவே பேச மாட்டா, பக்கத்துல வந்து நல்லா நெருங்கி பேசிட்டு இருப்பா, எப்பவுமே பாசமா இருப்பா, இப்போ வந்து பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவன்னு சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய மகள் கீதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அப்படிதான் சொல்லுவாங்களாங்க. இதை கேட்டதுமே திருமுருகன் வந்து சமாதானப்படுத்துறாங்க. வேற என்ன பண்ண முடியும், அவங்களுடைய மனைவி வந்து சத்தம் போட முடியல. ஏன்னா வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சைலண்டாவே குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, யார்கிட்ட எதுவுமே பேசவே மாட்டாங்க. அதனால வந்து அவ வந்து ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கா போல, ஏற்கனவே வந்து ஒரு பெண்மணி இறந்து போனதை நினைச்சிருந்தாங்க இல்லையா, அதை நினைச்சுக்கிட்டே வந்து வருத்தத்தில் இருக்கா, அதனால வந்து அவளை வந்து கொஞ்ச நாள் ஃப்ரீயா விட்டுறலாம், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்படியே பழகி போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமே கடந்துருச்சுங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி வந்து இயல்பான நிலைக்கு மாறுவாங்களான்னு பார்த்தா மாறவே இல்லை. யார்கிட்டையுமே பேசாம வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. காய்கறி வியாபாரம் பார்க்கக்கூடிய அந்த செயலில் வந்து அதிகமாகவே ஈடுபடுறதே கிடையாது. இந்த திருமுருகன் எப்பெல்லாம் வெளியே போறாரோ அப்போதாங்க அந்த காய்கறி வியாபாரத்தில் வந்து உட்காரவே வைப்பாரு. ஆனா ஆல்ரெடி வந்து இவங்க முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்பவுமே இவங்க தாங்க முழுமையா வந்து இந்த கடையை வந்து பாத்துக்கிறது வழக்கம். ஆனா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த திருமுருகன் அப்படின்றவர் தாங்க பாத்துக்கிறாரு. பவளக்குடி வந்து இந்த கடைக்கிட்ட வந்து உட்காரதே கிடையாது. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது தோராயமாக ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த காய்கறி வியாபாரம் கூடிய இடத்துல வந்து இந்த பெண்மணி வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தோராயமாக ஒரு நாள் அதிகாலை ஒரு 6:30 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல இந்த திருமுருகன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. அந்த தோட்டத்துல வந்து முருங்கை மரம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது. அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய கீரைகளை பறிச்சுட்டு வந்திருக்காருங்க. அப்படி பறிச்சவர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, அந்த கடையில கொஞ்சம் கீரைகளை வச்சுட்டு மிச்சம் இருக்க கீரைகளை வந்து வாடி போயிடக்கூடாது இல்லையா, அதனால வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே வந்து போய் சேல்ஸ் பண்றது வழக்கம். அதே மாதிரி அவங்களுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த கீரையை வந்து நான் கடை முன்னாடி வச்சிருக்கேன், அந்த வியாபாரம் நான் கொஞ்சம் பாத்துக்குவோம், மிச்ச கீரைகளை வந்து பக்கத்துல இருக்க ஏரியா இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மக்கள் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட போய் வித்துட்டு வாமா அப்படின்றாங்க. அதே மாதிரி பவளக்குடியும் என்ன பண்றாங்கன்னா, அந்த கீரைகள்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுடைய அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் வித்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி பவளக்குடிக்கு இந்த கீரைகளை பூரா எடுத்துட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வீடை பார்த்துட்டு அப்படியே அதே இடத்துலயே நின்றுறாங்க. தன்னேரியாம தான் நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே யார்கிட்டையும் எதுவுமே பேசவில்லைங்க, அப்படி நின்றுகிட்டு இருக்காங்க, சிலமாடி நின்றுட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் கூட பாக்குறாங்க, என்ன இந்த பொண்ணு இது கூடையில வந்து கீரை வச்சிருக்குது, ஆனா யார்கிட்ட எதுவுமே பேசாம கூப்பிடாம கூட நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்மணி வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணியை பார்த்துட்டு, என்னமாச்சு, என்ன உனக்கு கீரை நான் வாங்குறேன்னு சொல்லவே இல்லையே, கூப்பிடவும் இல்லை, என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த வீட்டுக்கார பெண்மணி. உடனே இந்த பவளக்குடி என்ன பண்றாங்கன்னா, என்னை தெரியலையாடி, என்னை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரை கூட அப்படியே டம்முனு கீழே போட்டுட்டு அந்த பெண்மணி பக்கத்திலேயே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி நெருங்கி போனது மட்டும் இல்லாம அவங்களை கட்டி பிடிச்சிட்டு பாசத்தோட தழுவாங்க இல்லையா, நண்பன் தோழி இது மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணிக்கு வந்து எதுவுமே புரியவே இல்லைங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, அக்கா உன்னை தான் தெரியும்லக்கா, பவளக்குடின்னு தெரியும்ல, நீ தானே வியாபாரம் பார்த்துட்டு இருக்க, அப்புறம் என்ன தெரியுமா தெரியல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, ஆனா எனக்கு காய்கறி வேணாக்கா, நீ என்னக்கா கீரையை வாங்குறதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கியா, காக்கா பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே பதிலே சொல்லாம இந்த பவளக்குடி என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் என்ன இப்படி நீ மறக்க போச்சு, என்னை தெரியலையா தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணத்தை பிடிச்சி அப்படி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தா அந்த வீட்டுக்கார பெண்மணியோட கணவர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாருங்க. என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க, சம்மந்தமெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, பைத்தியம் எதுவும் முடிச்சா, தெரியலையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க இத்தனை நாள் இங்கே தானே இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி தெரியலையான்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனா இவங்க வந்து யாருன்னு தெரியுங்க, ஆனா தெரிஞ்சாலுமே வந்து பேசிக்கிறதே கிடையாது. சும்மா அந்த கடைக்கு போனோமா காய்கறி ஏதாவது வாங்கணுமா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மற்றபடி வந்து இவங்ககிட்ட வந்து எந்த ஒரு பழக்கமே கிடையாது. ஆனா இப்போ வந்து திடீர்னு வந்துகிட்டு இந்த மாதிரி சொந்தக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு பவளக்குடி என்ன பண்றாங்கன்னா, நீயா வந்து என்கிட்ட வந்து பேசுற வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு கொண்டுட்டு அந்த இருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்படியே கிளம்பிடுறாங்க.
அப்படி போன பிறகு தாங்க அந்த வீட்டுக்கார பெண்மணி சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கீழே ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா கீரை கூட, அந்த கூடை வந்து கீழே தாங்க இருந்திருக்குது. அவங்க விற்க கொண்டு வந்தா அந்த கீரை கூடையே மறந்துட்டு அவங்க எதுக்கு இப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த பெண்மணி பவளக்குடி இருக்காங்க இல்லையா, அவங்க போறவங்க வந்து கூப்பிட்டு இருக்காங்க, என்னம்மா உங்க கீரை கூடை எடுத்துட்டு போமா, என்னமா இங்கே விட்டுட்டு போயிட்டு இருக்கா, எதுக்குமா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த பவளக்குடி வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படி விட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை சுற்றி இருக்கக்கூடிய நபருக்கு அப்புறம் பார்த்துட்டு வித்தியாசமாக தான் தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவங்க வந்து வியாபாரம் பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தது. திடீர்னு வந்துட்டு அந்த கீரை கூடையை மொத்தம் வந்து கீழே போட்டுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற வந்து குழப்பத்தோட வந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து அந்த கடைக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த கீரை கூடையை கொண்டுகிட்டு அந்த கடைக்கே போயிருமா, போயிட்டு வந்து வீட்டில் வந்து சொல்லிடு, இப்படி இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கீரை கூடையை எடுத்துட்டு அந்த கடைக்கே நெருங்கி போறாங்க. அப்படி நெருங்கி போய் பார்த்தா அவங்களுடைய கணவர் திருமுருகன் இருக்காரு இல்லையா, அவர் தான் உட்காந்துருக்காரு அந்த கடையில. உடனே வந்து விஷயத்த சொல்றாங்க, கீரை கூட வந்து உங்களுடைய மனைவி வந்து இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க, கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம், அவங்க வந்து வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியல, விசாரிச்சு பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரை கூட அந்த இடத்துல வச்சுட்டு அவங்களுடைய கணவர்கிட்ட நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறாங்க. ஆனா இந்த விஷயத்தையுமே வந்து திருமுருகன் வந்து பெருசாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா மனைவி வந்து ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி தான் தெரியுதா, அதனால வந்து நம்ம கேட்க வேணாம்னு சொல்லி விட்டுறாருங்க. ஆனா அன்றைய இரவே மறுபடியும் ஒரு திடுக்கிடும் ஒரு நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய காய்கறி கடையில வந்து மாங்காய் வாங்கி வச்சிருப்பது வழக்கம். அதனால மாங்காய் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணணும், நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா, அது வந்து இயல்பா வாங்கக்கூடிய இந்த சீசன் டைத்துல வாங்குறது ஒரு வழக்கம் தான். அதே மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்றைய இரவு வந்து இவங்க எல்லாருமே வந்து அவங்க ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த திருமுருகன் அவங்களுடைய மனைவி மற்றும் இந்த 5 வயது மகளுமே வந்து ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல தூங்குவாங்க. உங்களுடைய வீடு வந்து பெரிய வீடுலாம் கிடையாது, முன்னாடி மட்டும் குட்டியோண்டு குடிசை மாதிரி போட்டு தான் அந்த கடையை வந்து அமைச்சிருக்காங்க. கிராமத்துல நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா முன்னாடி ஒரு திண்ணை இருக்கும், அந்த திண்ணைக்கு முன்னாடி ஒரு குடிசை மாதிரி குட்டியோண்டா செட்டு மாடி போட்டு அதுல வந்து பாய் மாதிரி வச்சு அந்த இடத்துல தாங்க காய்கறி வியாபாரம் வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு செட்டு தாங்க உங்களுடைய வீட்லயும் போட்டு வச்சிருக்காங்க. அன்றைய இரவு நடுநிசி நேரம் தோராயமாக ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த சமயத்துல யாரோ ஒரு பெண்மணி யார்கிட்ட பேசுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க பலமா. உடனே திருமுருகன் என்ன பண்றாருன்னா, தூக்கத்துல வந்து டக்குன்னு முடிச்சிடாருங்க. முடிச்சு அடுத்த நிமிஷம் பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவியை பாக்குறாங்க. அவர் பார்த்து அடுத்த நிமிஷமே வந்து இவருக்கு வேர்த்து விட ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி அந்த இடத்துலவே இல்லவே இல்லைங்க. என்ன வராது இங்கனக்குள்ள இருந்தவங்க எங்க போனா, இந்நேரத்துல வந்து எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் தேடுறாருங்க. தேடி பாக்குறாங்க, ஆனா எங்கேயுமே இல்ல. அதன் பிறகு வீட்டோட வாசல கதவை திறந்து பாக்குறாங்க, அந்த இடத்துலயும் யாருமே இல்ல. உடனே என்ன பண்றாருன்னா, கொல்லப்புறத்துல எது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொல்லப்புறத்துக்கிட்ட வந்து நெருங்கி போறாருங்க, கையில ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு. அப்படி டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடி இருக்கும்போது ஒரு மூலையில வந்து யாரோ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி நல்லா தெரியுதுங்க. உடனே அந்த லைட்டை அடிச்சுக்கிட்டு டக்குன்னு அந்த இடத்த வந்து உத்து பார்க்குறாங்க. உத்து பார்த்து அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த மாங்காய் எடுத்துட்டு அப்படி கடிச்சு மெண்டு முழுங்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கா, இந்நேரத்தில் எதுக்கு மாங்காய் தின்னு இருக்கா அப்படின்னு உத்து அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இருக்காருங்க. பார்த்துக்கிட்டே வந்துட்டு பவளக்குடி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து அப்படி நெருங்கி போயிட்டாருங்க. நெருங்கி போன அடுத்த நிமிஷமே அவங்களுடைய மனைவியை சொன்ன கேட்டுட்டு இவருக்கு வந்து மறுபடியும் தூக்கி வாரி தான் போட்டுருக்குது. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, பவளக்குடி கையில மாங்காய் ஒரு மாங்காய் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்து பார்த்துட்டு இருக்காரு. அதன் பிறகு அவங்க திரும்பின அடுத்த நிமிஷம் தாங்க அவங்களுடைய மடியில இருந்து அப்படி 4-5 மாங்காய் வந்து விழுந்திருக்குது. என்னடா அது இத்தனை மாங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மறுபடியும் உத்து பார்த்துருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கூடையே இருந்திருக்குது. அப்படி பக்கத்துல நெருங்கி போய் அந்த கூடையில எத்தனை மாங்காய் இருக்குது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு 30 மாங்காய் கிட்ட அப்படியே அடுக்கி வச்சிருக்குது. சின்ன மாங்காவா குட்டி மாங்காவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாங்காய் தாங்க அடுக்கி வச்சிருக்குது. இவ்வளவு மாங்காய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுடைய மனைவி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, மாசமா இருக்க பொண்ணு இப்பெல்லாம் சாப்பிட தானே செய்வா, நீ என்ன அதுக்கு அதிசயமா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவரே பார்த்து திரும்ப கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே திருமுருகனுக்கு வந்து 1000 குழப்பங்கள்ங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி வந்து மறுபடியும் ஒருவேளை மாசமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க. உடனே அவங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்க, ஆமா நான் மாசமா தான் இருக்கேன், இது உனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த மாங்காய் எடுத்து மறுபடியும் கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்த திருமுருகன் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, அதுக்காக ஒரு நடுராத்திரில இப்படி மாங்காய் திங்கணும்னு யாராவது அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்களா, மருத்துவர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அவங்களோட மனைவி வந்து அந்த மாங்காய் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே ஒரு கூடையில போட்டுட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துறாங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவர் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம மருத்துவர்கிட்ட போய் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கிறோம், கேட்டோம்னா எதுவும் தெரிய வாய்ப்பு இருக்கலாம், அவர் சொல்றது உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி மருத்துவமனை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மருத்துவர் சொன்ன விஷயத்துக்கிட்டே இவருக்கு மறுபடியும் பேரதிர்ச்சி. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மருத்துவர்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனைவிக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவங்க மாசமெல்லாம் கிடையாது, உங்கள்கிட்ட வந்து சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களுடைய மனைவி வந்து கடுங்கோவத்தோட கையை பிடிச்சிட்டு நீ வீட்டுக்கே வா, வீட்டுக்கு போய் பேசிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துறாருங்க. வீட்டுக்கு வந்து திருமுருகன் பவளக்குடி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்கவே இல்லைங்க, உடனே இருந்திருக்காரு. பவளக்குடியுமே வந்து யார்கிட்ட எதுவுமே பேசவே இல்லைங்க, சைலண்டா இருந்திருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்களுடைய வீட்டுக்கு யாரோ வராங்க. அது யார் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பவளக்குடியோட அப்பா அம்மா இருக்காங்க
இல்லையா, அவங்களுடைய அண்ணன் எல்லாருமே வந்து உறவினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படி வந்த பிறகு திருமுருகன் வந்து எல்லாமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாருங்க. உங்களுடைய மகள் வந்து நல்லாவே இல்ல, எப்பவுமே கிறுக்குமா இருக்கிறா, நான் சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டா, என்ன பண்றான்னு எனக்கே புரிய மாட்டேது, நடுராத்திரில எந்திரிச்சு உட்காந்துக்கிறா, ஆணு கத்திக்கிட்டு இருக்கா, மாங்காவை தின்னுட்டு இருக்கா, கேட்டா மாசமா இருக்கேன்னு வேற சொல்றா, என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரியல, பைத்தியம் முடிச்சிச்சு போல, அதனால இவ்வளவு எங்கேயாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதா எனக்கு நல்லதுன்னு படுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே பவுலக்கூடிய அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா இவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார் அரைஞ்சிடாருங்க. எவ்வளவு தைரியம் வந்தா என்னுடைய தங்கச்சி வந்து நீ பைத்தியம்னு சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவருக்குன்னு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஆள்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாக்காரங்க அவங்க எல்லாருமே வந்து இவர் கேத்துட்டாங்க பேசுறாங்க, திருமுருகனுக்கு ஏத்துட்டாங்க பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் சொல்றது உண்மைதான், அந்த பவுலக்கொடின்ற பொண்ணு வந்து இப்ப வந்து இயல்பாவே இல்ல, பைத்தியம் மாதிரி நடந்துக்குது, என்ன பண்ணுதுன்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போறாங்க. அப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பவளக்கொடியோட ஹஸ்பண்ட் சொன்னா பரவாயில்ல, ஆனா இந்த ஏரியாக்காரங்களே ஒட்டுமொத்தமா சொல்றாங்களே, இது எப்படி நம்ம நம்பாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பவளக்கொடி இருக்காங்களே அவங்களை கூப்பிட்டு தனியா அட்வைஸ் பண்ணலான்றக்காக கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த ஏரியாக்காரங்க வந்து உன்னை வந்து ரொம்ப பைத்தியக்காரின்னு சொல்றாங்கம்மா, அவங்க சொன்னா கூட பரவாயில்ல, எல்லாருமே வந்து சொல்றாங்க, இப்பெல்லாம் நீ வந்து கெட்ட பேர் வாங்குறது வந்து ரொம்ப தேவையா, நீ எப்பேற்பட்ட பொண்ணு, எல்லார்கிட்டையும் பாசமா பேசக்கூடிய ஆளு, வாயாடி பொண்ணு, ஆனா ஏன் இப்படி இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உன்னை வந்து ஓரம் கட்டிடுவாங்கம்மா, அதனால உன்னுடைய புருஷன் சொல்றது கேட்டுட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் சொல்றதை கேட்டு நீ நல்லபடியா நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பெண்மணிக்கு வந்து ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல, அதனாலதான் அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குங்க, அவங்களுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மாவை பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்றது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பவளக்கொடி இயல்பான நிலைமைக்கு மாறினாங்களான்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகுதாங்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே பார்த்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிரண்டு போய் பார்த்தாங்க. அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பவளக்கொடி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது ஒரு நிறைய மாத கர்ப்பிணி பெண்ணை இவங்க கடைக்கு வந்து நெருங்கி வந்திருக்காங்க. நெருங்கி வந்துட்டு காய்கறி ஜாமான்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்றக்காக வந்து என்னென்ன இது எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கீழே உருளைக்கிழங்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அவங்களுடைய வயிற்றிலே ஓங்கி வீசியிருக்காங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி வந்து வயிறு வலியில வந்து அப்படி துடிச்சிருக்காங்க, வந்து உட்கார்ந்துருக்காங்க. சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா மிரண்டு போய் பக்கத்துல வந்துட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கா, அவங்களுடைய வயிற்றுல ஏமா அப்படி அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு வீட்டுக்குள்ள வந்த திருமுருகன் வந்து வெளியே வந்துட்டாருங்க. வெளியே வந்தோடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு அவங்களுடைய மனைவி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னுடைய பேரை கெட்ட பேர் ஆக்க பாக்குறியா, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு இருக்காருங்க. அதன் பிறகு அந்த இரவு வந்து தோராயமாக ஒரு 10 மணி இருக்குங்க. சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே வந்து அந்த ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் பொழுதே அவங்களுடைய மனைவி இந்த பவளக்கொடி வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, கழுத்தை வந்து சொடக்கு கொடுக்குற மாதிரி வந்து இப்படி இப்படின்னு திருப்பிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த திருமுருகன் பக்கத்துல போய் அவங்களுடைய மனைவியை வந்து இப்படி தடுத்திருக்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருங்கி போய் கேட்ட அடுத்த நிமிஷம் அவங்களுடைய மனைவி சொல்ல கேட்டுட்டு இவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்குங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கழுத்தை எனக்கு வேணாம், இந்த தலையை எனக்கு வேணாம், நான் தலை இல்லாம முண்டமா கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை பிடிச்சி அப்படி பிடிச்சி இழுத்துருக்காங்க. இவ பண்ற செயலை கூட பார்த்துட்டு நம்மளால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியோட கண்ணத்தை சேர்த்து பலார் அறிஞ்சிடறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய மனைவி வந்து இப்படி மயக்கம் போட்ட மாதிரி மயக்கம் போட்டுறாங்க. அதன் பிறகு வந்து இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளை காலையில வந்து நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடணும், கூட்டிட்டு போனாதான் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் அப்படின்றதுக்காக முடிவு எடுத்து அவங்களுடைய மனைவியை மரண காலையில் விடிச்ச பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கே கூட்டிட்டு போயிறாங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு போன பிறகு அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய பூசாரி வந்து விபூதி போட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய மனைவியோட உடம்புல வந்து எந்த ஒரு ஆன்மாவும் கிடையாது, எந்த ஒரு காத்துமே வந்து தீண்டவே இல்லை, நீங்க பயப்பட வேணாம், தைரியமா வீட்டு கூட்டிட்டு போங்க, அவங்களுடைய மனைவிக்கு வந்து மனதார ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு திருமுருகன் வந்து சோகத்தோடய அவங்களுடைய மனைவி கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துறாருங்க. ஒரு கட்டத்துல அவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு அவங்களுடைய மகள் 5 வயசுல இருக்காங்களே கீதா, மின்னஞ்சல் போனாங்களே, அவங்க பக்கத்திலே நெருங்கி போறக்க பயந்தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நெருங்கி போறப்ப போறோம் அவங்களுடைய முடியை பிடிச்சி ஆஞ்சு வைக்கிறது, அடிச்சு வைக்கிறது, கிள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி செயல வந்து அவங்களுடைய அம்மா வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பவளக்கொடி அப்படின்றவங்க. இதனாலே பயந்துகிட்டு கீதா அப்படின்ற பொண்ணு வந்து பக்கத்தில் நெருங்கி போறக்க பயப்பட ஆரம்பிச்சுட்டுங்க. உடனே இதை பார்த்துட்டே இருந்த திருமுருகன் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா, ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. இனிமே உள்ள வந்து நம்ம வந்து சும்மா உடைக்க கூடாது, மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிற அளவுக்கு அவருக்கு வந்து மனசு கிடையாதுங்க, அதனால வந்து நம்மளுடைய மனைவி வந்து நம்ம பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. அதனால நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கிலியை வாங்கி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே கட்டி போட்டுறாருங்க. அந்த காலை வந்து ஒரு சங்கிலி மாதிரி கட்டி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டி போட்டு பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதன் பிறகு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே வந்து புரிஞ்சிருச்சுங்க, இந்த பெண்ணுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால தான் இப்படி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க, இவனால வந்து யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துருக்காங்க தான் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அதே மீறி இந்த சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு சின்ன பையங்க யாராவது வந்து பக்கத்தில் விளையாடக்கூடிய நபர்கள் வந்து இந்த பெண்மணி பக்கத்தில் நெருங்கி போனாங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கல்லு மண்ணை எடுத்து அவங்களுடைய மேல வந்து வீசுறது, அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான செயலை வந்து ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க இந்த பவளக்கொடி அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்திலிருந்து 2005 காலகட்டம் வரை நீடிக்குதுங்க. கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 5 வருடமாக நீடிச்சிட்டு இருந்திருக்குது. இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய காலகட்டம் தோராயமாக 2005 காலகட்டங்க. இந்த மின்னஞ்சல் என்பிய கீதா இருக்காங்களே, அவங்களுக்கு பொழுது 10 வயசு ஆகிட்டு இருந்திருக்குங்க.
அந்த சமயத்துல அவங்களுடைய இந்த திருமுருகன் இருக்காரு இல்லையா, கீதாவுடைய அப்பா திருமுருகன் வந்து அவங்களுடைய மனைவி வந்து இப்பயுமே அதே மாதிரி தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால வந்து வீட்டுக்கு வெளியே தான் கட்டி போடணும் அப்படின்றாங்க. ஒரு செட்டு மணி அமைச்சு ஒரு மரத்திலே தாங்க கட்டி போட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. வேற எதுவுமே விடவே இல்லைங்க, வேற எங்கிட்டுமே அனுப்ப கூட மாட்டாங்க. அப்படியே தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு 5 வருடமும் கடந்து போயிடுச்சு. 2000 வருடத்துல இருந்து 2005ஆம் வருடம் வரை அப்படியே கடந்து போயிடுச்சுங்க. அதன் பிறகு அன்றைய இரவு நடுநிசை நேரம் தோராயமாக ஒரு மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல அவங்க எல்லாருமே வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது திருமுருகன், அவங்களுடைய அப்பா இல்லைங்க, அவங்களுடைய அம்மா மற்றும் அவங்களுடைய மகள் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு யாரோ ஒரு பெண்மணி வந்து யாரோ அடிச்சா எப்படி அழுவாங்க, அந்த மாதிரி கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. உடனே திருமுருகன் வந்து டக்குன்னு முழிச்சிடாருங்க. முழிச்சதுக்கு அப்புறமே வந்து யோசிக்கிறாரு, எப்பவுமே வந்து இந்த பெண்மணி வந்து நைட் நேரத்தில் வந்து இந்த மாதிரி கத்துறது வழக்கம் தானே, ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப அழுகிறாளே, யாரோ குடும்ப பத்திரமா தெரியுதே, ஒருவேளை வந்து வெளியே எதுவும் தெருநாய்கள் எதுவும் வந்து நிக்குதா, இல்ல வேற யாரும் திருடர் யாராவது வந்து நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பதட்டத்தோட அவங்களுடைய வீட்டோட கதவை வந்து திறந்து பார்க்கறாங்க. திறந்து பார்த்தா அடுத்த நிமிஷம் தாங்க இவருடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத ஒரு காட்சி இவர் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து அவங்களுடைய மனைவி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தானே இவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா அது வந்து பொய் அப்படின்றது வந்து அப்பதாங்க புரிய ஆரம்பிச்சிருக்குது. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து கட்டி போட்டு இப்படி உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க எதிர்ப்புறத்திலேயேங்க கருன்னு ஒரு கரிய உருவங்க, ஒரு பெண்மணி மாதிரி தெரியுதுங்க. ஆனா முகச்சாடை வந்து யாரு என்னன்னு அப்படின்றது தெரியவே இல்லை. ஆனா நல்லா வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க. அந்த பெண்மணியோட உருவம் வந்து அவங்களுடைய மனைவி பக்கத்துல இருந்துட்டு அவங்களுடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு அரைஞ்சுக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த திருமுருகன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து அவங்களுடைய மனைவி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இயல்பான நிலைமையில இருக்கும் பொழுது என்னை வந்து யாரோ தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குது, என்னை யாரோ பின்தொடர்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எனக்கு ஏதோ பேய் பிடிச்சிக்குமா பயமா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த திருமுருகன் அப்படின்றவர் வந்து அதெல்லாம் நம்பவே கிடையாதுங்க. அதனால அமானுஷங்கள் மற்றும் பேய்கள் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் தான். அதனால இந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கலங்க. ஒரு கட்டத்தில் அது எல்லாமே மறந்து போய் தாங்க அவங்களுடைய மனைவி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த காட்சியை வந்து கண்கள் முன்னாடி கண்கூடாக வந்து தத்ரூபம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க அவருக்கு வந்து புரியவே ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய மனைவி பக்கத்துல வந்து ஒரு ஆன்மா உட்காந்துருக்கு, அது யாரு என்ன அப்படின்ற உத்து பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்க அடுத்த செகண்டே இவர் பார்க்கக்கூடிய அந்த செயலை வந்து அந்த ஆன்மாக்கு வந்து தெரிஞ்சிச்சு போலங்க. உடனே டக்குன்னு திரும்பி பார்த்துருது. திரும்பி பார்த்து அடுத்த நிமிஷமே ஒரு அட்டாக் பண்ற மாதிரி அப்படியே முன்னாடி வந்து கீச்சுன்னு கத்திட்டு ஒரு நெருங்கி வந்திருக்குங்க. உடனே இந்த திருமுருகன் என்ன பண்றாருன்னா, அந்த ஆன்மாவுக்கு பயந்துகிட்டு டக்குன்னு வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்துருக்காரு. அப்படி டக்குன்னு உள்ள வந்துட்டு அந்த கதவை டோர் லாக் பண்ணியிருக்காருங்க. அதுக்கு பிறகு இந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம அம்மாவை எழுப்பி சொல்லலாமா இல்லை காலையில் சொல்லலாமா அப்படின்ற பதட்டத்தோடு இருந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு உங்களை யாரும் இஷ்டம் பண்ணாங்கன்னா காலையிலேயே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் காத்துட்டு இருந்திருக்காருங்க. விடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா கிட்டேயே நெருங்கி போகலான்னு சொல்லிட்டுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி ரூம் கிட்ட நெருங்கி போனதுக்கப்புறம் தாங்க தெரியுது இவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் பேரடி விழுந்துருச்சு அப்படின்ட்டு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கவங்க வந்து இப்படி சடலமாக கிடந்திருக்காங்க. அவங்களுடைய மூச்சே இல்லை, இறந்து போயிட்டாங்க போல. இந்த காட்சியை பார்த்து அடுத்த நிமிஷமே திருமுருகனுக்கு பேச்சு மூச்சே இல்லைங்க. என்னடா அது, நம்ம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிற ஒண்ணு. அம்மா நைட் நேரம் வரை நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய கண்கள்ல அப்படி கண்ணீர் தழும்பு பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவ்வளவு நாளா நல்லா இருந்தவங்க அவங்களுமே இல்லையே, நம்மளுடைய அப்பாவுமே இல்லையே, இப்போ வந்து நம்மளுடைய மகள் நம்ம மட்டும் தான் தனிமையிலான இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. அதன் பிறகு உறவுக்காரங்க நெருங்கியவங்க எல்லாம் எல்லாமே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நெருங்கி வந்ததுக்கு பிறகு இறுதி சடங்குலாம் முடிச்சிடாங்க. அப்படி இறுதி சடங்கு முடிகிறதுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் வந்து அதே வேலையிலேயே வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்மணி வந்து சொல்லலாம் கோயில் கூட்டிட்டு போலாம் அப்படின்றதுக்காக முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா அப்படி ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு அப்படின்றதால வந்து எதுவுமே பண்ண முடியலங்க. எல்லாமே வந்து உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த செயலை வந்து நம்ம பிற்காலத்தில் பார்த்துக்கலாம், இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டாருங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு இந்த திருமுருகன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, முன்னாடி காய்கறி கடை போட்டுக்காரு இல்லையா, அது எல்லாமே மூடிட்டு அவர் வீட்டுக்குள்ளே இப்படி நெருங்கி வராருங்க. பார்த்தா பக்கத்தில் கூடிய அவங்களுடைய இந்த கீதா அப்படின்ற பொண்ணு வந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு உங்களுடைய ரூமுக்கு வந்து கிளம்பி போறாங்க. அப்படி ரூம்குள்ள உட்கார்ந்தவருக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள்ங்க. நம்மளுடைய அம்மா நல்லா தானே இருந்தாங்க, அவங்க ஏன் இப்படி திடீர்னு ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம வந்து மறுநாள் காலையில தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தோம், அதுக்குள்ள நம்மளுடைய அம்மா வந்து இப்படி போயிட்டாங்களே, ஒருவேளை அந்த ஆன்மா பார்த்த வேலை தானே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தோட இருந்திருக்காருங்க. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அன்றைய இரவே நடந்துருச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு மறுபடியும் ஒரு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. எந்த நேரம்னு சரியா தெரியல. அந்த சமயம் தாங்க நடுநிசி நேரம். அந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கதவை வந்து யாரோ தட்டுற மாதிரி டொக் டொக்குன்னு சத்தம் கேட்டுருக்குங்க. உடனே திருமுருகன் வந்து ஆல்ரெடி தூக்கமே இல்லாமல் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த ஆன்மா வந்து ஏதாவது பண்ண வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் தூங்காமல் இருந்திருக்காரு. ஏன்னா 10 வயசு மகள் வேற இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்து தூங்காமே இருந்தவர் வந்து அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அதிர்ச்சியில் வந்து அந்த கதவு கிட்டே இப்படி நெருங்கி போறாங்க. நெருங்கி போன அடுத்த நிமிஷமே வந்து அந்த கதவை வந்து ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து வேற யாருமே கிடையாதுங்க, அவருடைய மனைவி பவளக்குடி தான் நின்றுகிட்டு இருக்காங்க. என்னடா அது இவ்வளவு சங்கிலி போட்ட கட்டி வச்சிருந்தா திடீர்னு வந்து நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கதவை டக்குன்னு இப்படி மூடிட்டாருங்க. மூடிட்டு பயத்தோட பதட்டத்தோட மறுபடியும் இப்படி மெல்ல திறக்கிறாருங்க.
திறந்து பார்த்தா மறுபடியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து இல்லவே இல்லைங்க, யாருமே இல்லை. உடனே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த இடத்துலயே வந்து சங்கிலிக்கை போட்டு கட்டின மாதிரி அப்படியே வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த கூட வந்து ரெண்டு உருவம் யாரு, நம்மளுடைய மனைவி மாதிரியே இருந்தாலே நம்ம பார்த்தோமே அது உண்மையான காட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா அப்படி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மறுநாள் காலையில நம்மளுடைய மனைவி வந்து கோயிலுக்கு எங்கேயா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய இரவு நல்லா மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த திருமுருகன் அவரோட ரூம்ல படுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட கடந்திருக்காங்க. நல்லா தூங்கிட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அந்த கனவுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா வந்து வீட்டு கதவு முன்னாடி டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. தட்டின அடுத்த நிமிஷமே வந்து இந்த திருமுருகன் வந்து கதவை திறந்துறாருங்க. திறந்த அடுத்த நிமிஷமே அவங்களுடைய அம்மா வந்து வீட்டுக்குள்ள வந்து உள்ள நுழையாம அப்படி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா ஏன் இப்படி உள்ள வராம வெளியே நின்றுட்டு இருக்க, உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து கனவு தான், நிஜம் கிடையாது. அவங்க அம்மா வந்து இறந்ததே தெரியாம வந்து கூப்பிட்டு இருக்காங்க. உடனே அவங்களுடைய அம்மா வந்து உத்து பார்த்துட்டு விகாரமான தோட்டத்தோட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் உள்ள வர முடியாதுப்பா, என்னை உள்ள வர விட மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா, நீ உள்ள வந்தா என்ன, உன்னை யார் தடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த திருமுருகன் வந்து கேட்டிருக்காருங்க. உடனே அவங்க அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த திருமுருகனுக்கு வந்து புரிஞ்சிருக்குங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வந்து ஒரு பெண்மணியோட ஆன்மா வந்து இருக்குதுப்பா, அவதான் வந்து என்னை உள்ளவே விட மாட்டா, அவ போனா மட்டும்தான் நான் வந்து உங்க குடும்பத்துக்குள்ள நான் வந்து வர முடியும், அவ என்னை விடவே மாட்டாப்பா, நீ என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்ற மாதிரி சோகமா பேசியிருக்காங்க. உடனே திருமுருகன் வந்து அதிர்ச்சியோட வந்து கேட்கிறாருங்க, நான் என்னவா பண்ணணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுமா, என்னை எப்படியாவது காப்பாத்துமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உடனே திருமுருகனோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வேற வழியே கிடையாது, பகவதி அம்மன் கோயிலுக்கு போடா, சோட்டானிக்காரி பகவதி அம்மன் கேரளாவில் இருக்கும் இல்லையா, அந்த கோயிலுக்கு நீ போ, அந்த கோயிலுக்கு போனா மட்டும்தான் நீ தப்பிக்க வழி இருக்குது, இல்லைன்னா உன்னால இந்த இதுல வந்து தப்பிக்க முடியாதா, நம்ம குடும்பத்தையே வந்து அடிச்சு சாப்பிட்டுருவாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே திருமுருகன் வந்து என்னமா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கனவு வந்து டக்குன்னு முடிச்சுட்டாருங்க. முடிச்சு அடுத்த நிமிஷம் தாங்க போயிது, இது எதுவுமே கனவு கிடையாது, நிஜம் அப்படின்றது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அந்த திருமுருகன் அப்படின்றவர் வந்து இப்ப எங்க நின்றுட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருடைய வீட்டு வாசல் கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவு வந்துட்டு அதுக்கு முன்னாடி தாங்க நின்றுட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி அவருடைய வீட்டு வாசல் அப்படின்னு பாக்குறாருங்க, அவங்களுடைய அம்மா போட்டிருந்த செப்பல் போட்டிருப்பாங்க இல்லையா, பழைய காலத்துல ஒரு செப்பல் போட்டிருப்பாங்க, அந்த செப்பல் வந்து வீட்டு வாசல் முன்னாடி கடந்திருக்குங்க. அப்பதாங்க ஒரு புரிய வந்துட்டு நம்மளுடைய அம்மா வந்து நேரடியாக வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, கனவு மூலியமா வந்து புரிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்குது. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடுஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே சொல்லி நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மட்டும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய மனைவி வந்து வலுக்கட்டாயமா அந்த இடத்துக்கே வந்து கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்படி இவங்க நினைச்ச மாதிரியே கேரளாவில் இருக்கக்கூடிய சோட்டானிக்காரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த கோயிலை பத்தி இன்னொரு விசேஷம் சொல்லணும் அப்படின்னா, அமானுஷங்கள் மற்றும் இந்த காத்துக்கருப்பு, பேய், பிசாசு, பில்லி சூனியம் இதுல ஈடுபட்டவங்க இருக்காங்க இல்லையா, பாதிப்பானவங்க, அவங்க எல்லாருக்குமே சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது வந்து முழுமையா நம்புவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த திருமுருகனோட குடும்பமும் போயிட்டாங்க. அப்படி குடும்பத்தோட போனதுக்கு அப்புறம் வந்து அந்த கோயிலோட பூசாரி வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ரிச்சுவல் ஸ்டடி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அந்த ரிச்சுவல் ஸ்டடியை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த மனைவி பவளக்கொடி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு வட்டத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து தொடர்ந்து பூஜை பண்றாங்க. அந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றாண்டி இவர் நினைச்ச மாதிரி அவருடைய உடம்புல இருந்து ஒரு பெண்மணியோட ஆன்மா வந்து பேய் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி பவளக்குடியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய பேர் பூங்கொடி, இவர் இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து ஒரு 3 கிராமம் தள்ளி தான் இருக்குது. அந்த சமயத்துல என்னுடைய கணவர் வந்து டவுனுக்குள்ள வேலை பார்க்கறாரு, அவர் பார்க்கறதுக்காக தான் நான் வந்து அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கே வந்தேன். அந்த சமயத்துல யாருமே நினைச்சு பார்க்காத நேரத்துல சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றனால வந்து என்னோட உயிரே போயிருச்சு. அப்படி போனதுக்கு அப்புறம் அங்கேயே வந்து நான் ஆவியா அலைஞ்சிட்டு இருந்தேன். என்னுடைய ஆன்மா வந்து எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து நான் திக்குமுக்கு ஆடி போய் தெரிஞ்சேன். அந்த நேரத்துல சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய விபத்தை வந்து எத்தனையோ பேர் பார்த்தாங்க, என்னுடைய உயிர் போனதை பார்த்தாங்க. ஆனா யாருமே எனக்காக வந்து கண் கலங்கவே இல்லை. அந்த சமயத்துல இந்த பவளக்கொடி அப்படின்ற பொண்ணு மட்டும் தான் எனக்காக இறக்கப்பட்டா. அதனாலதான் நான் இவ்வளவு பின்தொடர்ந்து வந்துட்டேன், இவளோட உடம்பே நான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அந்த கோயிலோட பூசாரி வந்து என்ன கேட்கிறாருன்னா, இவளோட உடம்புல வந்து நீ எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அந்த ஆன்மா சொன்ன விஷயத்தை கேட்டு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க. அப்படி அந்த ஆன்மா என்ன சொல்லியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்துல இருந்து 2005 காலகட்டம் வரை அவங்களோட உடம்புல தான் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்குங்க. உடனே சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மூஞ்சில பூரா ஈ ஆடலங்க, அந்த மாதிரி இப்படி விகாரம் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த கோயிலோட பூசாரி என்ன சொல்றாருன்னா, இதன் பிறகு வந்து உங்களுடைய உடம்புல நீ வந்து இருக்க முடியாது, அதனால வெளியே போயிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த ஆன்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் நான் போக முடியாது, இவ்வளவு உடம்புல நான் இருப்பேன், என்னுடைய வாழக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ முடியாம போயிடுச்சு, அதனால வந்து இவளுடைய உடம்புல நான் வாழ்வேன், இது வந்து சத்தியவாக கொடுக்குற இவளுடைய உடம்பு விட்டு நான் போகவே மாட்டேன், அப்படி போனாலும் இவரோட உயிரை எடுத்துட்டா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதுக்கு பிறகு அந்த கோயிலோட பூசாரி வந்து என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து ரிச்சுவல் ஒரு 1/2 மணி நேரம் பண்றாருங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அந்த ஆன்மா வந்து இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துறாங்க. அப்படி கட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிச்சுச்சுங்க. இதை எதுவுமே பண்ணிடாதீங்க, நான் நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த உடம்பு விட்டு போயிடுறேன், இவ்வளவு மட்டும் இல்ல யாருமே நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், சத்தியவாக்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. பயந்துருச்சு போலங்க. இவர் வந்து இந்த கோயில் பூசாரி வந்து பவரான ஒரு ஆளு, அதே மாதிரி அந்த இடமும் ஒரு பவரான இடம், அதனால நமக்கு ஏதாவது பண்ணிடுவாரு, நம்மளை அழிச்சிருவாரு அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் அது வந்து சத்தியவாக்கா கொடுத்துட்டு நான் இனிமேல் யாருமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடம்புல வந்து டிசப்பியர் ஆயிருக்குங்க.
அதுக்கு பிறகு அந்த கோயிலோட பூசாரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆன்மா வந்து மறுபடியும் எப்போ வேணாலும் வரலாம், சத்திய வாக்கு கொடுத்த வரைக்கும் ஆன்மா வந்து திரும்ப வர வாய்ப்பு இல்லை, இருந்தாலுமே அதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த 5 வருஷமா இருந்திருக்கு இல்லையா, அதுக்கான இம்பாக்ட் வந்து அதுக்காக வந்து பாதிக்க செய்ய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் வந்து குடும்பத்தோட நீங்க வந்து இங்க இருந்துதாகணும். அப்படி இருந்துட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க நல்லபடியா வீட்டுக்கே கிளம்பி போங்க, உங்களுக்கு அதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி திருமுருகன் அவங்களுடைய மனைவி வந்து இந்த பாலுக்குடி இருக்காங்க இல்லையா, ஆன்மா போனதுக்கு அப்புறமே வந்து இயல்பான நிலைமைக்கு மாறவே இல்லைங்க. மனநலம் பித்து பிடிச்ச மாதிரி இப்படி சைலண்டாவே இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆன்மா இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் தெரிஞ்சிருக்காங்க. அப்படி அந்த ஆன்மா வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி சைலண்டாவே இருந்திருக்காங்க, உருண்டு இருந்திருக்காங்க, யார்ட்டுமே பேசவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் வந்து அங்கேயே கடந்துருச்சுங்க. அதன் பிறகு உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த பவுளக்குடிய வந்து திருமுருகன் கூட்டிட்டே வந்துட்டாரு. அப்படி அவங்களோட மனைவியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு தாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு தாங்க இயல்பான நிலைமைக்கே மாறிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மாவாலேயோ இல்லை வேற மனநலம் பாதிக்கப்பட்டவாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வரை நல்லா தான் இருந்திருக்காங்க அந்த பவளக்குடி அப்படின்றவங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்திலிருந்து 2005 காலகட்டம் வரை என்னோட குடும்பத்துக்கு நிம்மதியெல்லாம் போச்சு பிரதர். இதனால என்னோட அம்மாவோட பாசத்தை வந்து நான் ரொம்ப தேடிட்டே இருந்தேன். அவங்க கிட்ட வந்து எவ்வளவோ பாசமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் வந்து அவங்க பக்கத்தில் நெருங்கி போறப்போ அவங்க வந்து தள்ளி போயிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டனால அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றதை கேட்க கேட்க எனக்கு வந்து மனசே கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தை வந்து அது ஆன்மாவால தான் பேய் பிடிச்சதுனால தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரியான பிறகுதான் வந்து எனக்கு மனசு நிம்மதியே கிடைச்சிச்சு அப்படின்னு இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னுடைய அப்பா அம்மா நல்லா தான் இருக்காங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மின்னஞ்சலியை அனுப்பிய கீதாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்பு முடியல, மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து தெரிஞ்சுக்கணும். இது மனநலம் பாதிக்கப்பட்டனால அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிருங்க. அதனாலதாங்க இந்த மாதிரி பழமொழியை வந்து பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.